திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த 2 கணவனை இழந்த பெண்மணிகளை அந்த பகுதியை சேர்ந்த திமுக கவுன்சிலரும் அவருடைய மனைவியும் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்தவங்க தான் சின்னமணி மற்றும் மணிகா ஆகிய பெண்கள். இவங்க கணவனை இழந்து தனியா வாழ்ந்துகிட்டு வராங்க. அந்த பகுதியை சேர்ந்த திமுக கவுன்சிலர் ஆக்கிரமிச்சு வேற ஒரு கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அவங்களுடைய இல்லத்திற்கு போறக்கூடிய வழித்தடம் பாதிக்கப்படுது. அதனால இதை உடனடியா நிறுத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த திமுக கவுன்சிலர் அந்த சாலையை ஆக்கிரமிச்சு அவருடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால சின்னமணி மற்றும் மணிகா காவல்துறையில புகார் அளிச்சிருக்காங்க. இவங்க புகார் அளிச்ச நிலையில இந்த திமுக கவுன்சிலர் சின்னதுரையும் அவருடைய மனைவி சங்கீதாவும் எப்படி காவல்துறையில புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாக்கி இருக்காங்க. இப்போ 2 பேருமே மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவல்துறையில புகார் கொடுத்ததுனால அவங்க கோவத்துல எங்களை தாக்கியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க நிறைய வாட்டி அவங்க கிட்ட இந்த வழித்தடத்துக்காக கோரிக்கையை வச்சோம். ஆனா அவங்க கேட்கவே இல்லை. காவல்துறையில புகார் கொடுத்துமே இந்த மாதிரி எங்களை தாக்கினதுக்கு அப்புறமாவும் எந்த மாதிரியான நடவடிக்கையுமே எடுக்கப்படல. அப்போ எங்களுக்கு நியாயம் யார் கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வியா அவங்க முன் வைக்கிறாங்க. 1.5 சென்ட்டுக்கு கொடுத்துக்கிறாங்க பட்டா. இன்னைக்கு 3 சென்ட்டுக்கு வீடு கட்டுறாங்க. ஆனா தடை கையகலம் கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தரத்தை கேட்க போனா எங்களை அடிக்கவும் வராங்க. அடிச்சும் போட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கேச கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. ஆரையா கிட்ட கேட்டா ஆரையா, தாசில்தார் கிட்ட கேளுங்க, தாசில்தார் கிட்ட கேட்டா ஆரையாங்கிறது, மணிகாரர்கிட்ட கூட தாசில்தார் கிட்ட போகணும். இப்படி எங்களை முடுக்கி விடுறாங்க. எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. வீட்டுக்குள்ள இருந்தாலும் புடிச்சு அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்ப வீட்டுல இந்த இவளை புடிச்சு வீட்டுக்கிட்ட பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இந்த இவளை புடிச்சு அடிச்சு போட்டாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அந்த சூரியங்க சொல்றாங்க வார்டு நம்பர் அதுல இருந்துட்டு எங்களை ஆட்டி படுக்கிற நல்லா அவைய வேச்சு வேதம் கேட்கிறோம். எங்க வேச்சு கேட்கவே மாட்டேங்கிற. எங்களுக்கு சப்போர்ட் ஒரு இங்க டிஎம்க்கு சின்னத்தொரு சங்கீதா 4 மாசம் வளைஞ்சு சின்ன கேடு வேட்டு சேரங்க வேண்டாங்கனால என்ன பண்றதுன்னே தெரியல. யாரோட ஆதரவும் எங்களுக்கு இல்லை. இப்போ பரவலா மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மக்களுக்கு பாராளுமன்றமா இருந்தாலும் சரி, சட்டமன்றமா இருந்தாலும் சரி, உள்ளாட்சி மன்றங்களா இருந்தாலும் சரி, அவங்க தான் மக்களுக்கு எல்லாத்தையுமே செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல, குறிப்பா ஊராட்சி மன்றத்துல இருக்கக்கூடியவங்க தான் மக்கள் கிட்ட நெருக்கமா இருப்பாங்க. ஆனா நீங்களே இப்படி மக்கள் விரோத போக்குல நடந்துகிட்டா அவங்க எங்க போவாங்க? இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு.